மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், லைவ்லாம் வந்து நீங்கள் இன்னும் ஃபுல் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ணது ஏன்னா அது 1 hour வீடியோ. அதை வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கே எனக்கு ஒரு ½ an hourக்கு மேலே எடுத்துக்கிச்சு. ஸோ அதை வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக 3 பேரும் நல்லா வைப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த லைவ் வந்து அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி கொஞ்சம் அது ஒரு ஹீலிங்கை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த லைவை தொடர்ந்து இன்னும் 2 பேர் வந்து பேக் டு பேக் அழகிய நினைவுகளை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஸ்வேதா யமுனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குவிக் ஃபோட்டோடம் அப்படின்னு சொல்லிட்டு சில க்யூட்டான பிக்சர்ஸ் எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஈவன் லைவ்லேயே அவங்களுக்கு ரொம்ப மெமரபுளான பார்ட்னா அது வந்து கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தாங்க இல்லையா, அப்போ தான் 3 பேருமே வந்து ரொம்பவே ஜெல் ஆகி க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சர்ஸ் அப்புறம் இன்னும் நிறைய பிடிஎஸ் வந்து ஷேர் ஆச்சு. அவங்கள தொடர்ந்து நம்ம ஷாத்திகா ராகினி இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து சில க்யூட்டான வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் எல்பி வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பிடிச்சது ராகினியோட கிளாப் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைமாக ராகினியோட ஆட்டம்லாம் கிடையாது இல்லையா நம்ம எம்என்ல. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நமக்கு பிடிஎஸ்ஸே அதிகமாக ஷேர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோம். இப்போ நிறைய பிடிஎஸ் கிளைமேக்ஸ் அப்போ வந்து குவிஞ்சிட்ருக்கு. ரொம்ப அழகான நினைவுகள் எல்லாம் கொடுத்துட்ருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிஎஸ் ஷேர் பண்ண, கிளைமேக்ஸ் எபிசோடோடைய பிடிஎஸ் ஷேர் பண்ண எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.